வாங்க மாமா, ஒரு நிமிஷம் தண்ணி எடுத்து வந்துடுறேன். இந்தாங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. அம்மாலாம் பேசுறாங்களா? பேசிட்டு தான் இருக்கேன். இப்போ எங்கள் ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா. சரி வா, நான் ட்ராப் பண்ணுறேன். இல்ல மாமா, கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, அது முடிச்சுட்டு போக லேட் ஆகும், நான் போய்க்கிறேன். அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் வெயிட் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். இல்ல மாமா, கிளைண்ட் கேப் அனுப்பியிருக்காங்க, நான் அதுல போய்க்கிறேன். சரி, அதை நான் கால். நடந்ததே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏம்மா வருத்தப்படுற? நாங்களா இருக்கோம். எதனால கால் பண்ணேன்? சித்தி வந்துட்டேன் சித்தி. கூப்பிட்றேன். யாரு? ஹவுஸ் ஓனர் பேசுவாங்க. மா, வந்திருக்கிறது என் தங்கச்சி பையன்தான். மேல் வீட்டில் தான் தங்க போகிறான். உனக்கு எதுவும் தொந்தரவு இருக்காது. சாவியை மாத்திரம் கொடுத்து விடு. சரி, ஓகே. மேல ஜன்னல் பக்கத்துல சாவி வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. உட்காருமா. இந்தாமா. என்ன அதிசயமா வந்திருக்க? பெத்துட்டன்ல, முன்ன மாதிரி என்னால இருக்க முடியுமா? எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருமா. அவ்வளவு பாசம் இருக்கு, இங்க இருக்க வேண்டியதானே. அண்ணன் வீட்டுல எதுக்கு போயிருக்க? நான் இங்க தனியா தானே இருக்கேன். ஏய், இதெல்லாம் ஓ வீடா? நம்ம ஓ வீடு மாதிரி இருக்க சொல்லிட்டு இருக்க? ஏமா, அன்னைக்கு நடந்தது மனசுல வச்சுட்டு இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கல. சொன்ன மனசுலயே செத்து போயிட்டாருமா. உனக்கு என்னதான் வீரப்போ, நீ திருந்தவே மாட்டேன். ஒத்தையில இருக்கன்னு பாக்க வரேன்ல, அதனால நீ இதுவும் பேச, இதுக்கு மேலையும் பேசபடியே. உன்னை யார் வெத்தலை பாக்க வச்சு அழைச்சது? தயவு செஞ்சு கிளம்பு. எப்பனாலும் வந்துதானே ஆகணும். பாக்க வேண்டி நானு தனியா இருக்கன்னு பாக்க வந்தா என்ன லொல்லு பேசுறா? அம்மா, தம்பி நீங்க எங்க? நான் இங்கே மேலே தான் குடியிருக்கேன். நீங்கள் எங்கே? பொண்ணுதாப்பா. உங்கள் பொண்ணா? இதுங்க தான் எனக்கு ஓடி போய் அவங்க ஹஸ்பண்ட் கூட அப்படியேமா தனியாக விட்டுருக்கீங்க? உங்கள் கூட வச்சுக்கலாம்ல. அதத்தாப்பா. மா, வரம் போறதுல என் கதையை சொல்றதும் வேலையா? சாரிங்க, எங்க அம்மா மேல இருக்க கோவத்தை உங்க மேல காட்டிட்டேன். பரவாயில்லைங்க, இதில் என்ன இருக்குது? எங்க அம்மா எப்படி தெரியும் உங்களுக்கு? உங்கள் வீட்டில் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கன்னு சொன்னால தானே வீட்டு விட்டு வெளியே வந்தீங்க. அந்த மாப்பிள்ளை நான் தாங்க. உங்கள் வீட்டில் வந்து பேசும்போது நான் ஊரில் இல்லை, பொண்ணு பார்க்க வர சொன்னாங்க. நான் உங்களை நேரில் பார்த்துக்கலான்னு ஃபோட்டோ கூட பார்க்காம வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சாரிங்க, மன்னிச்சிருங்க. இது சாரிக்கு என்னங்க அவசியம் இருக்குது? உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைல்ல. லைஃப்பில் சாரியும் தேங்க்ஸும் ரொம்ப வேல்யூபிளானது. அதை அவர் சீக்கிரம் யார்ட்டி கேட்கவும் கூடாது, ஒருத்தவங்க நம்மகிட்ட கேட்கும்போது அதை அலட்சியப்படுத்தவும் கூடாது. நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, நான் வரேன். சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நான் சாரி சொல்றேன், எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருக்க. அதான் சொன்னனே, என் சாரிக்கு அவ்வளவுதான் வேல்யூவா? ஒரு சாரி தானே, அதுக்கே கோச்சுக்கிறீங்க.
கோச்சுக்கலாம் இல்லைம்மா. இந்த சாரி தேங்க்ஸ்லாம் ரொம்ப வேல்யூபிளான வார்த்தை. அது அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் சொல்லவும் கூடாது. நம்ம யார்ட்டையும் சொன்னால் அதை அலட்சியப்படுத்தவும் கூடாது. சரி ஓகே சாரி. சரி, கோச்சுக்கிட்டதுக்கு நானும் சாரி. கோவப்பட வச்சதுக்கு நானும் சாரி. ஏங்க இந்த குப்பையெல்லாம் எங்கே கொட்டுறது? அது காலைல 8:30 மணிக்கு வண்டி வரும், அதுல போட்டுருங்க. தேங்க்யூ. வாங்க மாமா, உள்ள வாங்க. என்ன மாமா திடீர்னு? இந்த பக்கமா வந்தேன், அதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலாம். ஏன் வரக்கூடாது? இல்ல மாமா, ஆபீஸ் கிளம்பிட்டேன். நான் ஆஃபீஸ் வழியாக தான் வரேன். இன்னைக்கு லீவுன்னு சொன்னாங்க. அது இல்ல மாமா, ஆபீஸ். சரி, தண்ணி கொண்டு வர. வாட் நினைச்சிட்டியா? ஏங்க மோட்டர் போட்டு ஆஃப் பண்ண மாட்டீங்களா? தண்ணி கீழே போயிட்டு போய் ஆஃப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க, இதுல என்ன இருக்கு? இவங்கள மாதிரி ஆள்லாம் ஏங்க உள்ள விடுறீங்க? நான் என்ன விருப்பப்பட்டாங்க விடுறேன்? அவர் என் ஹஸ்பண்டோட அண்ணா. விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் உள்ள கூப்பிட்டு பேசதாங்க செய்யணும். இவங்க தான் நல்லா பார்த்துக்கணும், ஆனா இவங்களே இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கு, பேசாம உங்க அம்மா வீட்டில் இருக்கலாம்ல. இல்லைங்க, அம்மா அண்ணா கூட இருக்காங்க, அங்கெல்லாம் இருக்க முடியாது. இருந்தாலே பிரச்சனை தான். அதுவும் இல்லாம ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அம்மாவே சொந்தக்கார ஆயிடுறாங்க. இதை வேணா ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா சொல்லவா வேணும்? சரி, அவர் எப்படி இறந்தாரு? எல்லார் லைஃப் மாதிரி எங்க லைஃப் சந்தோஷமா தாங்க இருந்துச்சு. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் என் லைஃபே திருப்பி போட்டுருச்சு. அவரை மறக்க முடியல. அதான் அவர் இருந்த வீட்டுல நானும் அப்படியே இருந்துட்டேன். கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னொரு லைஃப் பத்தி ஏன் நீங்க யோசிச்சு பார்க்கல? என் ஹஸ்பண்ட் இடத்துல இன்னொருத்தவங்களை வச்சு பார்க்க அம்மா கூட சொல்லுவாங்க, ஆனா எனக்கு அந்த மைண்டு கூட இல்லைங்க. இங்க பாருங்க, இந்த லைஃப்ல யாரையும் ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாதுங்க. நம்ம லைஃப்ல பார்க்குற மனுஷங்க எல்லாமே நமக்கு சூடு தான். அவங்க நம்ம மறக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. லைஃப் பார்ட்னருங்க ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இல்லைங்க, அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. என்னை அப்பா மாதிரி பார்த்துப்பல்ல? அதெல்லாம் முடியாது. ஒரு பேச்சுக்காக சரின்னு சொல்லலாம்ல. நான் ஏன் உங்க அப்பனை மாதிரி பார்த்துக்கணும்? அதெல்லாம் முடியாது. என்ன மேடம் கோச்சிக்கிட்டீங்களா? உங்க பார், இங்க யாரையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. லைஃப் பார்ட்னருங்கிறது லைஃப்ல டிராவல் பண்றோம், அவ்வளவுதான். என்னங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, நான் கிளம்புறேன். ரெகுலராக அந்த கோயிலுக்கு வருவீங்களா? நான் ரெகுலராக வரேங்க, உங்களை பார்த்ததே இல்லையே. இல்லைங்க, வருஷத்துல ஒரு தடவை வருவேன். ஏன்? அவரோட பர்த்டே. உங்கள் கூட சேர்ந்து உங்கள் லைஃப்பில் நான் ட்ராவல் பண்ணலாமா? சத்தியமாக சொல்கிறேங்க,
உங்கள் மேலே அனுதாபத்தினால இல்லை, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே வச்சுருந்த லவ் அது மட்டும்தான். அதனால தான் உங்க கூட சேர்ந்து உங்கள் லைஃப் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் உடனே சொல்ல வேணாம், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு எதுனாலும் நேரில் வந்து சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நேரில் வந்து சொல்லுங்கள். வாங்க, நானே உங்களுக்கு ட்ராப் பண்ணுறேன். இல்லைங்க, பரவாயில்ல. பயப்படாதீங்க, இதனால ஒன்றும் அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க மாட்டேன். வாங்க. லைஃப்பில் சாரியும் தேங்க்ஸும் ரொம்ப வேல்யூபிளானது. அது அவ்வளோ சீக்கிரம் யாரையும் சொல்லவும் கூடாது, நம்ம யார்ட்டையும் சொன்னால் அதை அலட்சியப்படுத்தவும் கூடாது. லைஃப் பார்ட்னருங்க ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இல்லைங்க, லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறோம், அவ்வளோதான். ஏங்க இன்னைக்கு மீட் பண்ணி பதில் சொல்கிறேன்னு சொன்னீங்க, உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ வருவீங்க? பாத்தியா மச்சான், பிடிச்சாலும் பிடிச்சா நல்லா பெரிய இடமா பார்த்து பிடிச்சிருக்காடா. அவள் தங்கியிருக்க வீடு அவன் வீடு தானாமா. ஏங்க வரீங்களா இல்லையா? ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க உங்களுக்காக. ருசி கண்ட பூனை என்னைக்கிடா சும்மா இருந்திருக்கு, வாழ்க்கை தான் அவளுக்கு. கிளம்புறதுக்கு இருக்க தைரியம் வரதுக்கு இல்லைல்ல? புரியுது, என் காது படவும் பேசுனாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, இந்த நிமிஷத்துல தான் நான் விலகிக்கிறேன். ஆனா அவன் பேசுவான் இவன் பேசுவான், இப்படி ஒரே இடத்துல உட்காந்து இருக்காதீங்க. பேசுறவன் எவன் நம்ம லைஃப் லாங் கூட வந்து உட்கார போறது இல்லைல்ல, அப்புறம் இருக்கு அவன் பேச நம்ம வேல்யூ பண்ணணும். அடுத்தவங்களுக்காக வாழ்க்கைன்னா நம்ம வாழ்க்கை இன்னொருத்தன் தான் முடிவு பண்ணும். இது நம்ம வாழ்க்கை, நம்ம தான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை நாளும் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முடிவு உங்க கையில.